ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை திருவொற்றியூர் சத்துமா நகர் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான நித்யாஸ்ரீ என்ற பெண் அவரது ஆண் நண்பர் பாலமுருகன் என்பவருடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்தார். 5ஆம் தேதியன்று வீட்டின் கதவு திறந்து கிடந்த நிலையில் நித்யா வீட்டிற்குள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். மேலும் வீட்டில் இருந்த 25 சவரன் நகைகள் மாயமானது. உடனே போலீசார் பாலமுருகனை பிடித்து விசாரித்தபோது நித்யாவை பார்க்க அவரது தாய் வீட்டிற்கு வந்ததால் தன்னை வெளியே தங்கிக் கொள்ளுமாறு நித்யா கூறியதாகவும், அதனால் சம்பவத்தன்று அங்கு நான் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். போலீசார் நித்யாவின் போன் ஹிஸ்டரியை சோதனை செய்தபோது இறுதியாக சந்தோஷ்குமார் என்ற அந்த மருத்துவரிடம் பேசியது தெரியவந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் 5 வருடங்களாக நித்யா ஐடியில் வேலை பார்த்து வருவதாக காட்டிக்கொண்ட அவர் வீடியோ காலில் அரை நிர்வாணமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகையையும் முழு நிர்வாணமாக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் பேசி பல பேரை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறிப்பதை தொழிலாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் சந்தோஷ்குமாரை பிடித்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்துள்ளது. நண்பரின் திருமணத்தில் சந்தோஷ்குமார் நித்யாஸ்ரீயை கண்டதும் காதல் வயப்பட்டதாகவும், தொலைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக பேசி நெருக்கமாகி பின்னர் லிவிங் டுகெதரில் சில நாட்கள் வாழ்ந்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் நித்யாஸ்ரீக்கு வேறு ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த சந்தோஷ்குமார் காவல் நிலையம் வரை சென்றபோது அந்த நபரோடு செல்ல நித்யாஸ்ரீ சம்மதம் தெரிவித்துள்ளார். சில நாட்களிலேயே மீண்டும் நித்யாஸ்ரீ சந்தோஷ்குமாரிடம் வந்தபோது அவர் நிராகரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நித்யாஸ்ரீ தன்னோடு நெருக்கமாக உள்ள புகைப்படங்களை உனது பெற்றோருக்கு அனுப்பிவிடுவேன் என சந்தோஷ்குமாரை பிளாக்மெயில் செய்து மாதம் பணம் வாங்கி உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் உனக்கு திருமணமானாலும் உன்னை விடமாட்டேன் என டாக்டர் சந்தோஷ்குமாரை நித்யாஸ்ரீ மிரட்டியதால் சந்தோஷ்குமார் ஒரு திட்டம் தீட்டியுள்ளார். இறுதியாக ஒருமுறை உல்லாசமாக இருக்கலாம் என போனில் பேசிய சந்தோஷ்குமார் நித்யாஸ்ரீ தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்துவிட்டு ஓட்கா ரக மதுவை அருந்தியுள்ளனர். நித்யாஸ்ரீ ஊற்றிய மதுவில் தான் கொண்டு வந்த மாத்திரைகளை கலந்து கொடுத்துவிட்டு தான் மாத்திரை கலக்காத மதுவை அருந்தியதாக சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். பின்னர் நித்யாஸ்ரீ மசாஜ் செய்ய கூறியதாகவும், அவருக்கு மசாஜ் செய்து கொண்டே உன்னை உண்மையாக நம்பிய தன்னை ஏன் ஏமாற்றினாய், பிளாக்மெயில் செய்கிறாய் என்று கேட்டபோது உன்னை விடமாட்டேன் என நித்யாஸ்ரீ கூறியதாகவும், அப்போது பின்னந்தலையை வைத்து அழுத்தி அவரை கொலை செய்ததாகவும் சந்தோஷ்குமார் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் இறந்த நித்யாஸ்ரீயின் கைகளை வைத்தே படுக்கைக்கு அருகே இருந்த லாக்கரை திறந்து அதில் இருந்த 25 சவரன் நகைகளை சந்தோஷ்குமார் எடுத்துச் சென்றுள்ளார். பின்னர் அந்த நகைகளை துணியில் சுற்றி கட்டை பையில் வைத்து வீட்டின் அருகே வசிக்கும் முஜிபர் என்பவரிடம் சந்தோஷ்குமார் ஒப்படைத்ததாகவும் தெரிவித்தார். கொலை நடந்த சம்பவம் முஜிபருக்கு தெரியாது எனவும் கூறப்படுகிறது. முதலில் நித்யாஸ்ரீயிடம் போனில் பேசினேன், ஆனால் அங்கு செல்லவே இல்லை என போலீசாரிடம் மழுப்பிய டாக்டர் சந்தோஷ்குமார் பின் சிசிடிவியில் வசமாக சிக்கியதால் போலீசார் தங்களது ஸ்டைலில் விசாரித்த போது நடந்த அனைத்தையும் கூறியுள்ளார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.